கோவையை அடுத்த ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் உள்ள ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தின் குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் காலாவதியான 278 கிலோ பேரிச்சம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ உள்ளிட்ட ஆன்லைன் நிறுவனங்கள் மூலமாக பொருட்கள் வாங்கும் போக்கு மக்களிடையே தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வேலை, பணிச்சூழல் என பம்பரமாக ஒவ்வொருவரும் சுற்றி கொண்டிருக்கும் நிலையில் கிடைக்கும் ஒரு நாள் விடுமுறையிலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க சென்றால் ஒரு நாளே முடிந்து விடும் என்பதால் பெரும்பாலானோர் ஆன்லைன் ஷாப்பிங்கை விரும்புகின்றனர். இதன் மூலம் அமர்ந்த இடத்திலே இருந்து தங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களுக்கு எலக்ட்ரிக் சாமான்கள், ஃபோன், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என அனைத்து பொருட்களையும் நொடி பொழுதில் ஆர்டர் செய்துவிடலாம். நேரம், பெட்ரோல் என அனைத்து மிச்சம். ஒரு பக்கம் இது வரப்பிரசாதமாக இருந்தாலும் மறுபக்கம் போலியான பொருட்களை அனுப்புவது, கெட்டுப்போன தரமற்ற பொருட்களை அனுப்புவது என ஆன்லைன் நிறுவனங்கள் சர்ச்சைகளில் சிக்குவதும் வாடிக்கையாகவே உள்ளது. அந்த வகையில் கோவை அடுத்த ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் உள்ள ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தின் இ-காமர்ஸ் நிறுவன குடோன்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் காலாவதியான 278 கிலோ பேரிச்சம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையை அடுத்த ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான இ-காமர்ஸ் கிடங்கு செயல்பட்டு வருகிறது. பொதுமக்கள் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தும் இந்த குடோனுக்கு கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து கோவை மாவட்டம் முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாவட்டத்தில் உள்ள 37 இடங்களில் சோதனைகளில் ஈடுபட்டனர். ஒத்தக்கால் மண்டபத்தில் உள்ள ஃப்ளிப்கார்ட் கிடங்கிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த கிடங்கில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் பொருட்கள் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளதா, தரமற்ற பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறதா என்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது அந்த கிடங்கில் காலாவதியான 278 கிலோ பேரிச்சம்பழங்கள் வைத்திருப்பது கண்ட அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து பெட்டி பெட்டியாக வைக்கப்பட்டிருந்த பேரிச்சம்பழங்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவற்றை மொத்தமாக அளித்தனர். மொத்தம் 278 கிலோ எடையிலான பேரிச்சம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் அனுராதா தலைமையில் அதிகாரிகள் அழித்தனர்.